லேண்ட் செல்லு ரெண்ட் லீஸு யூடியூப் சேனல். ஹாய் ஹலோ கேக்குதா? ஆ நாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே ஆளை கடன் தெரியுங்களா? இங்கே தாங்க இருக்கேன். கேமரா நான் தானே செட் பண்ணணும். அப்புறம் வீடியோ செட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு தானே நான் தானே சொல்லணும். அதனால தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏல விதிமுறைகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இது தாங்க, வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ இது இந்த விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா, வீடியோ எடுத்து போடுறோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அதோட ப்ராடக்ட் இந்த விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் வரும். இந்த ஒரே வீடியோ தான் திருப்பி திருப்பி பார்க்க போறீங்க. ஸோ தயவுசெய்து அந்த ப்ராடக்ட் இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா இந்த இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு இதுமே ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் கோடோட தான் வரும். அந்த அந்த கோடை வச்சு நீங்க வாட்ஸ்அப் பண்றதோ, இன்ஸ்டாகிராம் பண்றதோ, இல்ல ஜிபே பண்றதோ பார்த்து பண்ணலாம். அதுக்கோசரம் அந்த ப்ராடக்ட் கோடு பாத்தீங்கன்னா நம்ம இது அதை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவோம். சப்போஸ் அந்த பொருள் வித்துருச்சு அப்படின்னாக்கா பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா சோல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். இப்போ நம்ம கொடுக்க போறது பாத்தீங்கன்னா எல்லாமே யூஸ்டு ப்ராடக்ட் தான், அதாவது நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த ஏலம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் பர்பஸுக்கு நடக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படுத்துறது அப்படின்ற போய். சரிங்களா? அதை எப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலம் ஸ்டார்ட்ஸ் வித் ₹1. சரியா? அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஹெட்லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ₹1 அப்படின்னு தான் போடுவோம். ஸோ இந்த ஏலம் எப்படி கேட்கறது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல தாங்க கேட்கணும். சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்க ரேண்டமா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பிக்ஸ் பண்ணி அதுல பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வின்னர் போட்டு அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ண சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் டெலிவரி எடுத்துக்கிறதுக்கு இது பண்ணணும். டெலிவரி பார்த்தீங்கன்னா சேலம் சோதாபுரத்துல மட்டும்தான் கிடைக்கும். கொரியர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொரியர் எந்த கொரியர் ஆசைப்படுறீங்களோ அந்த கொரியர் சொல்லி அதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா கொரியருக்கான இது பாத்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க மட்டும்தான். சப்போஸ் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல ஹையஸ்ட் பிரைஸ் யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஜஸ்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏலத்துல நீங்க பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னாக்க ஒன்னே ஒண்ணுதாங்க. யூடியூப் 2 யூடியூப் சேனல் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூஜி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும், டெக்ஸ்ட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஏலத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு சொல்லியாச்சு. கொரியர் சார்ஜ் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க தான் பே பண்ணணும். அதை நீங்க என்ன சொல்றது, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்களா? ஸோ நாம இந்த பொருள்லாம் வீணாகக்கூடாது, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பயன்படட்டும் அப்படின்ற ஒரு நோக்கமும் பிளஸ் ப்ரொமோஷனும் இது ரெண்டுக்குமே தான் இந்த ஏலமே நடக்குது. சரிங்களா? ஸோ அதனால நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். நான் அதையும் சேர்த்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ தவற எடுத்துக்காதீங்க, சாரி. சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஏலம் பாத்தீங்கன்னா எந்த டைம்ல வேணாலும் கேன்சல் செய்யப்படலாம் வித்தவுட் எனி ரீசன்ஸ். ஏன் அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம லைஃப்ல திடீர்னு இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் இப்ப திடீர்னு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் இது ஓகே இந்த சுச்சுவேஷன் இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல சரி இது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏலத்தை நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ தப்பா எடுத்துக்கூடாது நீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ இதை எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பெஸ்டா பண்றதுக்கு பார்க்குறேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம சேனல் எந்த சேனல் இந்த ஏலம் அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்ட் லீஸ் அப்படின்ற சேனல்ல தான் வரும். இப்போ ரியல் எஸ்டேட் பண்றதுக்கோசம் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ரியல் எஸ்டேட் தற்போதைக்கு பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படுது. அதனால அதை விட்டுட்டோம். ஸோ நம்ம இன்ட்ரோவே எவ்வளவு போகக்கூடாது. சரியா? ஓகேங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்பேன். பாய்.